Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.56. Find the sum of அப்படினு சொல்லி ஒரு மூணு சம் கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்னன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + up to n square is equal to formula என்னன்னா n into n plus 1 into 2n plus 1 by 6 ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில் நீங்கள் வந்து இங்கே 19 இருக்குது. ஸோ 19 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 19 into 19 plus 1 into 2 into 19 plus 1 சொல்லி இருக்கும் by 6. ஸோ 19 into 20 into 2 19 ஸோ 38 38 plus 1 39 சொல்லிட்டு வரும் by 6. ஸோ இதை நீங்கள் 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 10 ஆயிரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி இங்கே 13 வரும். ஸோ 19 into 10 190 190 into 10. ஸோ இந்த 19 into 10 190 into 13. ஸோ 190 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 7 27 1 3 is 3 plus 2 5. அடுத்தது 190 அப்படியே வரும். ஏன்னா வந்து 1 மல்டிப்ளை ஆகும் 0 9 1. ஸோ 7 14 2 எவ்வளோ வருதுன்னா 2470 சொல்லிட்டு வருது. செகண்ட் சம் பாருங்கள். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 105 ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் 5 நீங்கள் காமனாக எடுத்துருங்க. பட் 5 மட்டும் காமனாக எடுக்கக்கூடாது. 5 ஸ்கொயர் அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ஸ்கொயர் டேர்ம்ஸில் எடுக்கும் போது நீங்கள் 5 மட்டும் எடுத்தீங்கன்னா 5 உங்களுக்கு வந்து தப்பாக ஆயிரம் ஆன்சர். ஸோ நாங்கள் 5 ஸ்கொயர்னு எடுக்கும்போதும் ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர். ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன வரும் 1 ஸ்கொயர் வரும். 5 ஸ்கொயர் பை 5 போட்டிங்கன்னா 25. இங்கே வந்து 25 ஆக்சுவலாக இங்கே வந்து 5 அப்படியே மிச்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த 5 ஸ்கொயர் பை இந்த அப்படி தான் கட்டுற மாதிரி. ஸோ 5 ஸ்கொயர் அதனால் வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இது நிறைய பேர் தப்பு போடுவோம், அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா போடுங்க. 5 ஸ்கொயர் வந்து 25 அப்படியே இருக்கட்டும். n into n plus 1 n into 21 into 21 plus 1 2 into 21 plus 1 by 6 இருக்குது. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 25 into 21 into 22 எனக்கு 21 plus 1 22 2 21 42 42 plus 1 is 43 by 6 சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் டோட்டலாக அப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 22 into 43 by 6. ஸோ இதெல்லாம் வந்து 11 ஆக்கிடுறேன், இது வந்து 3 ஆக்கிடுறேன். ஸோ 3 11 இது 7 ஆயிரும். ஸோ 7 11 77 22 77 into 43. ஸோ இந்த 7 11 மல்டிப்ளை பண்ணால் 77. இப்போ 77 25 மல்டிப்ளை பண்ணி வருங்க. 77 5 7 5 are 35 7 5 are 35. ஸோ இங்கே ஒரு 3 மிச்சம் இருக்குது 38 ஆயிரும். 7 2 are 14 7 2 are 14 plus 1 15 5 2 8 9 1 1925 25 into 77 into the 43 இருக்குது. that is equal to 1925 into 43 இருக்குது. ஸோ 43 மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா ஆன்சர் கிடச்சிடும். 1925 into 43 5 3s are 15 2 3s are 6 plus 1 7 9 3s are 27 1 3 is 3 plus 2 4 5 5 4s are 20 2 4s are 8 plus 1 10 9 4s are 36 plus 1 37 1 3 is 3 plus 3 1 4 is 4 plus 3 is 7 5 7 7 2 8. ஸோ 8 2 7 7 5 தான் உங்கள் ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் அப் டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 28 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 ஸ்கொயர். ஸோ இது உங்களால் இதுக்கு முன்னாடி சம்ஸாக பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேருந்து கொடுக்கல, அதாவது 1லேருந்து கொடுக்கல. ஸோ அதெல்லாம் நம்ம 1லேருந்து வர மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா இங்கே லாஸ்ட்டு 28 இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் 28 ஸ்கொயர் டோட்டலாக போட்டுக்கோங்க. டோட்டலாக போட்டு அதுலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல 15 முன்னாடி 14. ஸோ அது வரைக்கும் உள்ளதை சப்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் புரிஞ்சிருக்கோம். டோட்டலில் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்க முடியாது 15லேருந்து. அதனால் நம்மளுக்கு என்னென்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு எழுதுறோம். ஸோ 1லேருந்து 28 வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு லாஸ்ட்டில் இதுக்கு 15க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் அப்படியே சப்ரேட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ n into n plus 1. ஸோ அந்த ஃபார்முலா இது வந்து 28 into 28 plus 1 into 2 into 28 plus 1
பை 6. ஸோ இது ஒரு டேர்ம் மைனஸ் இது வந்து 14. ஸோ 14 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 பை 6ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஹோல். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ண போகிறேன். 28 இன்ட்டு இந்த 28 + 29. இது வந்து உங்களுக்கு 2 இன்ட்டு 28 வந்து 50. 29 29 2 இன்ட்டு 29 58 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்ட்டு 58 பை 6 மைனஸ் 14 இன்ட்டு 15 இன்ட்டு 2 14s are 14 + 1 is 15 13 வருது பை 6. இது 6ல் கேன்சல் பண்ண. ஸோ இது வந்து 6 கேன்சல் பண்ணுறேன். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 2ஆல் கேன்சல் பண்ணேன் எனக்கு 3 வரும். இங்கே வந்து எனக்கு 14 ஆயிரும். ஸோ அறுவடை வந்து 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ண அப்படியே 3 வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 3 வந்து 14ல் 29 58லலாம் போகாது. ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். இது வந்து சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். 2 இன்ட்டு 28 + 1. ஸோ ப்ராக்கெட் வந்து மிஸ்டேக் போட்டுறாதீங்க, இந்த தப்பாக வரும். ஸோ இது உங்களுக்கு 58 வராது, 57. எப்படின்னா 2 இன்ட்டு 28 56 + 1 57. ஸோ இது வந்து 3ஆல் கேன்சல் ஆகி 19 வரும். இப்போ இதை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆகிடும். 5 6 30. ஸோ 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 மைனஸ் 14 இன்ட்டு 15 இன்ட்டு 5. ஸோ இதை உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறேன்னா 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 714 வருது. மைனஸ் இந்த 14 இன்ட்டு 5 15 இன்ட்டு 5 கேல்குலேட் பண்ணேன்னா 1050 வருது. ஸோ 7014 மைனஸ் 1050 எவ்வளோ வரும்னா 6699 சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சரி கேட்குறேன். தேங்க்யூ.